அனைவருக்கும் வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும். நம்ம இன்றைக்கி வீட்டில் எப்பவும் செய்கிற முட்டை குழம்புல இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஹோட்டலில் கிடைக்கிற அதே ரிச் அண்ட் க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக வீடு ஃபுல்லாக மணக்கிற மாதிரி முகலாய் எக் கறி எப்படி செய்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து நான் ரோட்டி கீ ரைஸோடு சேர்த்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். நான் இங்கே 6 முட்டையை வேக வச்சுருக்கேங்க. இதை வந்து லைட்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இது கொஞ்சம் கட் பண்ணிக்கூட முட்டை கட் பண்ணியாச்சு. இது இருக்கட்டுங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இது சூடாகட்டும். அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு, அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் இதை போட்டு லைட்டாக கலந்து விட்டு அதில் இந்த 6 முட்டையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த முட்டையை வந்து நல்லா வறுக்கணுங்க. அப்போ தான் அது நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு போதுமா கலரு? இந்த அளவுக்கு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. முட்டையும் எடுத்துக்கணும். இது நம்ம இந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த முட்டை இருக்கட்டுங்க. அடுத்தது கறிக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 12 முந்திரி, 1 இன்ச்சு இஞ்சி, 12 பூண்டு பல், அப்புறம் 7 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணுங்க. அப்போ தான் வந்து குழம்பு வந்து க்ரீமியாக இருக்கும். மசாலா அரைச்சாச்சுங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். சூடாகட்டுங்க இது. இப்போ இதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை இதை போட்டு அடுத்து இதில் இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வைக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே தான் இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு வதக்கலாம். அக்கா மூடி போட்டுடலாமா? மூடி போட்டுடலாம். ஏன்னா தெரிக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுங்க. இதில் இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதை போட்டுட்டு கலந்து விடலாம். வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் வந்து முதல்லையே கூட எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். அது நான் இன்றைக்கி போடல. இதை கலந்து விட்டுட்டு இங்கே 1/4 கப் அளவுக்குங்க, ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும் தயிர் சேர்க்குறேன். இதையும் நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டால் போதுமா? நல்லா அந்த தயிர் தெரியாத மாதிரி நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் கலந்து விடணும். நான் அதுலேயே கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியும் போட்டுடுறேன். இப்போ ஒன்றா சேர்த்து கலந்துடலாம். இது டிஃபன் மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கும் நல்லா இருக்கும். காரமாக இருக்காது, ஆனால் சாதத்துக்கும் நல்லா தான் இருக்கும். இது நல்லா கமன்னு வாசனையாக நல்லா இருக்கும். வீட்டுக்கு விருந்தாளிங்க இல்லை எதனா சின்னதாக நம்ம பார்ட்டிஸ் எதனா வச்சா அந்த டைமில் பண்ணலாம். நல்லா ரிச்சாக நல்லா இருக்கும். இது வதங்கினது போதும். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். நம்ம கலந்து விடு. இதை கலந்து விட்டு மூடி வச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். மூடி வச்சுட்டு கொதிக்க விடலாம். ஏன்னா தெரிக்கும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யணும். இது முந்திரி போட்டிருக்கிறதுனால அடி பிடிச்சிடுங்க. நம்ம அடிக்கடி வந்து ஓப்பன் பண்ணி கலந்து விடணும்.
போதும், இவ்வளோ வந்து போதும். இப்போ நம்ம இதில் இந்த வறுத்து வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அந்த முட்டை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயையும் சேர்த்துக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் அளவுக்கு கலந்து விட்டுட்டுங்க. அடுத்து ஒரு 1/4 கப்பு அப்படின்னா ஒரு 100 ml இருக்குங்க இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இந்த பால் ஏடு இருக்குது பாருங்கள், அது ஒரு 4 நாள் எடுத்து வச்சுருந்து கூட மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல க்ரீமியாக தான் இருக்கும். இதை வந்து 1 நிமிஷம் அப்படி கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, எக் கறி ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். க்ரீமி ரிச் சூப்பர் டேஸ்ட்டில் முகலாய் எக் கறி ரெடி ஆகிடுச்சு. வீடே மணக்கிற மாதிரி முகலாய் எக் கறி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.